அனைவருக்கும் மதிய வணக்கம். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை என்று முயற்சி செய்து போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் தங்களது உரையை நிகழ்த்தி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் அதிரும் கரவோசையுடன் இந்த பேச்சு போட்டியின் வரவேற்புரையை ஆற்ற இப்பள்ளியின் கணித ஆசிரியர் திரு கொங்கரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் பிற்பகல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, போற்றுதலுக்கும் உரிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் பள்ளியின் நிறுவனர் அமரர் திரு வஜ்ரம் ஐயா அவர்களை வணங்கி, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என என் தாய் தமிழ் மொழியையும் தமிழ் அன்னையும் வணங்கி, மாற்றத்திற்கு சொந்தக்காரர் இந்த பள்ளியில் எங்களை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பணியாற்ற ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பள்ளியின் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராஜேந்திரன் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் பள்ளியின் முதல்வர் திருமதி கலைவாணி அருள் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் நாளைய வரலாற்றை படைக்க காத்துக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் இருபால் மாணவ செல்வங்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பேச்சு போட்டியின் தலைப்பு எனது கனவு. கனவு அல்ல, உங்கள் இலக்கை நோக்கி அடைய வைப்பது. ஆகவே உங்கள் கனவு வெறும் கனவாக மட்டும் அல்லாமல் உங்கள் இலக்கை நோக்கி அடைய பெருமுயற்சி எடுக்க வேண்டும். பெருமுயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். ஏதோ வந்தோம் பேசணும் போயிட்டோம் சொல்லி இருக்காம, நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை நோக்கி போறதுக்கு, நீங்க உங்க இலக்கை நோக்கி செல்றதுக்கு ஒவ்வொரு படியும் உற்சாகமா எடுத்து வைக்க வேண்டும். அதான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பாரு, தூக்கத்தில் வருவது கனவல்ல, பிறரை தூங்க விடாமல் செய்வது கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க என்ன பேச வரீங்களோ அதை நோக்கி உங்களோட ஒவ்வொரு படியும் எடுத்து வைங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த